வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 26. கண்களில் கரை புரண்டு ஓடும் கண்ணீரை துடைக்க மனமின்றி குளியலறையில் நின்றிருந்த அஞ்சிலையின் மனம் கனன்று கொண்டிருந்தது. வெறுப்பின் உச்சத்தில் நின்றிருந்தவளின் கண்களில் கோபம், ரௌத்ரம், வலி, வேதனை போன்ற கலவையான உணர்வுகள். ஆனால் யார் மீது கோபம் என்ற கேள்விக்கு மட்டும் அவளிடம் பதில் இல்லை. உச்சகட்ட கோபத்தின் கோர திரை கண்களை மட்டுமல்லாது கருத்தையும் மறைத்து விடும் அல்லவா? கண்ணீருடன் புணர்ந்து தரையில் பட்டு தெரித்த ஷவரிலிருந்து சிதறிய நீர்த்துளிகள் கூட அவளது நிலை கண்டு அஞ்சி ஓடியது. எத்தனை நேரம் அப்படியே நின்றாளோ? ஒரு கட்டத்திற்கு மேல் உடல் ஒத்துழைப்பின்றி வலுவிழந்தவள் தனது உடையை மாற்றிக்கொண்டு வெளியே வர, உணவுடன் உள்ளே வந்த ருத்ரன், "டேய், சாப்பிட வாடா" என்றான். அவனது இயல்பான பேச்சு அவளது கோபத்திற்கு தூபம் போட, "பசிக்கல" என்று வார்த்தையை கடித்து துப்பியவள் தலையை துவட்டியபடி பால்கனி சென்றாள். "இப்ப எதுக்குமா தலைக்கு குளிச்சிருக்க? நைட்டு நேரம் சளி பிடிச்சா என்ன பண்ண?" என்று வினவியபடி வந்தவன் அவளிடமிருந்து துவாலையை வாங்க முற்பட, "நானே துவட்டிக்கிறேன்" என அவன் முகம் பார்க்காது சொல்லியவள் தன்னையே பார்த்தபடி நின்றவனின் பார்வை வீச்சை தாங்க முடியாது உள்ளே சென்று கட்டிலில் படுத்து விட்டாள். "டேய், கொஞ்சமா சாப்பிடுமா, இந்த பாலையாவது குடியேன்" என்று அவன் கூற, "எனக்கு வேணாம்" என திரும்பி படுத்து கொண்டாள். அவளது இந்த கோபத்தினை கண்டு முற்றிலும் குழம்பி போனவன் அவளையே பார்த்தபடி நின்று யோசிக்கலானான். நடந்த சம்பவம் அவனுமே அறிந்ததுதான். ஆனால் அவன் எதிர்நோக்கி வந்தது வருத்தம் தோய கண்ணீர் வடிக்கும் அஞ்சிலையைதான். ஆனால் இவளோ கோபமுகம் காட்டியல்லவா விலகுகிறாள். இவள் அழுவதைக் கண்டு சமாதானம் செய்வதற்கு இந்த கோபமே மேல், சீக்கிரம் தணிந்துவிடும் என்று எண்ணியவன் அறியவில்லை கோபத்தின் அகோர ரூபத்தை. அது அவனுக்கும் அவளுக்கும் வலிக்க வலிக்க அதன் பாடங்களை கற்பிக்கப் போவதையும் காட்டி வைக்கப் போவதையும் அறியாது போயினர் அந்த பேதை தம்பதியினர். ரூபியும் மகாவும் உறவினர் ஒருவர் வீட்டில் தங்க சென்றிருக்க, ஆடவன்தான் சென்று உணவு உண்டு கதவுகளை அடைத்து வர சென்றான். அவன் சென்றதை உறுதி செய்து கொண்டவள் தலையணையை இறுக கட்டி கொண்டு உடல் மெல்ல குலுங்க அழத் துவங்கினாள். சில நிமிடங்கள் முன்பு நடந்த சம்பவம் அவள் கண்முன் படம் போல ஓடியது. யாரேனும் ஏதும் கூறிவிடுவாரோ என்ற பயத்தோடு கணவன் கரங்களை இறுக பற்றி கொண்டு சென்றவளை அவள் நினைத்ததைப் போல் யாரும் ஏதும் பேசவில்லை. ஆனால் பாவமான சில பார்வைகள் மட்டும் அவளை தொடர்ந்தது. அந்த பார்வையில் விஜயின் பார்வையும் அடக்கம். தன்னை விட வெறும் 2 மாதம் பின்தங்கிய கரு தாங்கியிருந்தவள் மேலும் கரு சுமந்து இழப்பதன் வலி அதை சுமப்பவளுக்கும் புரியும் அல்லவா? சடங்குகளில் கலந்து கொள்ள விருப்பமில்லாமல் தனது வருகையை பதிவு செய்தவள் கணவன் அருகேயே அமர்ந்திட்டாள். சுற்றி சுற்றி பார்வையை சுழல விடுவது போல் காட்டிக்கொண்டவளது உடல் மொழியே ஆடவனுக்கு அவளது பதட்டத்தை கூறியது. அங்கு இவளை பார்த்த உறவினர் ஒருவர் தன்னருகே இருந்த பெண்மணியிடம், "எம்மா, அந்த பொண்ணு நம்ம ருத்ரா வீட்டுக்காரி தானே? முழுகாமல இருந்தா, இப்ப வயித்த காணோம்" என்று கிசுகிசுப்பாக வினவ, "உனக்கு தெரியாதாக்கா, அந்த பொண்ணுக்கு பாவம் புள்ள தங்கல, 4வது மாசமே கலைஞ்சிருச்சாம்" என்று மற்றவர் வருத்தத்தோடு கூறினார். "யாத்தே, அப்பவே நினைச்சேன், இந்த விஜி பொண்ணு கருப்பு வலைக்கு அத்தனை பேரும் 3 மாசத்துக்கே வயிறா வயிறான வாய பிளந்தாங்க. இப்ப பாரு, கண்ணு பட்ட போல ஆகிடுச்சு. இந்த விஜி எத்தனாவது மாசம்னு கூட்டத்துல வச்சா கேட்கணும்" என்று அந்த பெண்மணி கேட்க, "அதானக்கா, பாவம் இப்ப சடங்குக்கு வந்து முழிக்குது. யாரும் வார்த்தையை விட்டு நோகடிக்காம இருக்கணும்" என்றார். இவற்றை தவறாமல் இவர்களுக்கு பின்னே இருந்த விஜயின் தாய் வித்யா கேட்டுவிட, கண்களை முட்டிக்கொண்டு வந்த கண்ணீரோடு உள்ளே சென்றார். அங்கே நின்றிருந்த மீனா, ருத்ரனின் சித்தி, "அண்ணே, என்னது இது, கண்ணு கலங்கியிருக்கு" என்று வினவ, அவரை அங்கு சற்றும் எதிர்பாராத வித்யா பொய் உரைக்க மனமின்றி நடந்த பேச்சுவார்த்தையை கூறி, "இப்ப பாரு மீனா, பழியெல்லாம் என் பொண்ணு பேர்ல விழுவுது. இந்த பொண்ண வான்னு நான் கூப்பிட்டனா,
அவன் மாமா முறைக்கு வரான். இப்பதானே கரு கலைஞ்சுது. இங்க வந்து இப்படி வார்த்தைய என் பொண்ணு மேல போடணுமா சொல்லு? நெசந்தான் மீனா. எனக்கு ஏனோ அந்த பொண்ணு மேல அப்படி அபிப்பிராயம் இல்லதான். ஆனா சாமி சத்தியமா நானோ என் பொண்ணோ அந்த உசுரு போகணும்னுலாம் நினைக்கலையே! என்று கண்ணீர் வடித்தார். அட என்ன அண்ணி நீங்க? எனக்கு தெரியாதா உங்கள பத்தி? நீங்க அப்படி நினைக்கிற ஆளா? யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீங்க எதுக்கு இப்ப கண்ண கசக்குறீங்க? என்று மீனா வினவ, இப்ப யாராச்சும் அந்த புள்ள சங்கடப்படுறா போல பேசி எதுவும் பிரச்சனை வந்தா, அதுவும் என் பொண்ணு தலையில தானே விடியும், என்றார். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அண்ணி. நீங்க கண்ண தொடச்சுட்டு போங்க. நல்ல விசேஷம் அதுவுமா இப்படி கண்ண கசக்கிக்கிட்டு, என்று அவருக்கு ஆறுதல் கூறிய மீனா, அடுத்த சில நிமிடங்களில் அஞ்சலியின் அருகே வந்தமர்ந்தார். அவரை பார்த்து லேசாக சிரித்தவளின் கரம் பற்றி, எப்படிம்மா இருக்க? என்று அவர் வினவ, நான் நல்லா இருக்கேன் அத்த, என்றாள். ம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத பொண்ணு. என் காதுக்கு வந்த செய்திய தான் சொல்றேன். என்று பீடிகை போட, இதோ என்று காத்திருந்த இதயம் தாளம் தப்பி துடிக்க துவங்கியது. யாரோ என்னவோ பேசிருக்காங்கன்னு அங்க வித்யா அண்ணி கடந்து அழுவுறாங்க. என்று நடந்ததை மேலோட்டமாக கூறியவர், யாராச்சும் வந்து ஏதும் பேசுனா நீ தாங்குவியாக்கும். இல்ல நீயே யோசி. புள்ளைய இழந்திருக்க. இப்ப போய் நீ அவ விசேஷத்துக்கு வந்து உன் ஏக்க பார்வைப்பட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா வம்பா போவாதா? நீ கண்ணு வைப்பன்னு சொல்லல. நாள பின்ன ஏதாவதுனா உன்னதானே எல்லாரும் குறை சொல்லுவாங்க. இது தேவையா உனக்கு? ருத்ரா மாமா முறைக்கு வேணும். மகா அண்ணி பெரியவங்க முறைக்கு வரணும். நீ வீட்லயே இருக்கலாம்ல. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலடா. எங்க உன் அவள பாதிச்சிடுமோன்னு ஒரு சின்ன பயம். என்னதான் இருந்தாலும் பெத்தவளுக்கு இருக்கும்னு சொல்றேன். என்று ஏதோ அவளுக்காகவே பேசியது போல் பார்த்து பார்த்து தீட்டிய வார்த்தையை அவர் அவளிடம் இறக்கிவிட்டு நாசுக்காய் நகர்ந்திட, உலகமே ஸ்தம்பித்த நிலையில் இருந்தவள் அருகே கணவன் கால் தன் துடையோடு இடிபடவும் சுயம் வந்து திரும்பி பார்த்தாள். அலைபேசியை பார்த்திருந்தவன் இத்தனை பேச்சுக்கு பிறகும் எந்தவித உணர்வுகளுமற்று இருப்பதைக் கண்டவள் கோபமும் கண்ணீரும் சரிவகிக்க பெற, அது அறியாத ஆடவனும் அழைப்பு வந்தது என எழுந்து சென்றான். சில நிமிடங்கள் கழித்து வந்தவன், அம்மாவும் ரூபியும் நாளைக்கு வருவாங்களாண்டா, நீ வா நம்ம போவோம் என்க, ஏதும் பேசாது எழுந்து வந்து விட்டாள். குளியலறைக்குள் புகுந்து கரைந்தவளுக்கு மனம் கொடுத்த வேதனையும் எரிச்சலும் சேர்ந்து யார் மீது தனது ஆதங்கத்தை கொட்ட என்று புரியாத நிலை. கணவன் அனைத்தையும் கேட்டும் தனக்காக ஒரு வார்த்தையும் பேசவில்லையே என்று தோன்ற மொத்த கோபமும் அவன் மீதே திரும்பியது. எனக்காக ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட பேசவே இல்லையே அவரு. அவங்க என்ன பேச்சு பேசுனாங்க? நான் நான் வந்து அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகிடுமா? நான் என்ன சாபமா விட போறேன்? அவ்ளோ மோசமானவளா நான்? ச்சே! என்ன பேச்சு இதெல்லாம்? அவரும் அவங்க பேசுனது சரின்னு சொல்ற போல வாய மூடிக்கிட்டுல இருந்தாரு. ஏன் ஏன் நான் நான் தான் சொன்னனே, ஏண்டி வந்தேன்னு நினைச்சிட்டாரு போல என்று எண்ணி மருகியவள் கண்களில் கண்ணீருக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. நீ நிஜம்தான், இதுதானே கல்யாண வாழ்க்கை, தெரிஞ்சேதானே இதுக்குள்ள வந்த. அப்படி இருந்தும் வருத்தப்பட நான் தான் மடச்சி எத்தனை பார்த்துட்டோம். சித்தி மொத்த குடும்பம் முன்ன ஒரு முறை திட்டு வாங்கும் போது சித்தப்பா எதுவுமே பேசாம வாயை மூடிக்கிட்டுல இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள புளிச்சு போச்சா? எனக்கு அவ்வளவுதான் மதிப்பா என்ன என்று இருந்த மனநிலைக்கு என்னென்னவோ யோசித்து மருகினாள். அடிவயிற்றில் அப்படி ஒரு வலி வெட்டி இழுக்க, உடல் உபாதைகளை புரிந்து கொண்டு குளியலறை சென்றவளுக்கு மனசோர்வும் உடல் சோர்வும் சேர்ந்து 10 நாட்களுக்கு முன்பாகவே மாதவிடாயை வர செய்திருந்தது. அவ்வளவே உடலும் மனமும் சேர்ந்து செய்த சதியில் புத்தி மழுங்கி போனவள் இல்லாத பொல்லாத காரணங்களை கூறிக்கொண்டு தன்னைத்தானே நோகடித்த வண்ணம் உறங்கி போனாள். மீண்டும் படுக்க வந்தவன் முகம் வீங்கி கண்கள் தடித்து கண்ணீர் தடம் மறையாது கிடப்பவள் தோற்றம் சற்று அதிர்ச்சியையே தந்தது. இவ்ளோ நேரம் அழுதுட்டா இருந்தா, சத்தம் கூட வரலையே, என்னையும் கூப்பிடல, என்னாச்சு இவளுக்கு என்று எண்ணியவன் அங்கு மேஜையில் புதிதாக அவள் பிரித்து வைத்திருந்த சுகாதார நாப்கின்கள் அடங்கிய கவரை கண்டவுடன் சற்றே குழம்பியபடி அவள் நாட்களை கணக்கிட்டான். 10 நாள் முன்னாடியே வந்துருச்சு போலவே. சொன்னா கேக்குறாளா இவ? இப்படியே தேவையில்லாம உடம்ப கெடுத்துக்கணுமா என்று மனதோடு கண்டித்தபடி அவளுக்கு அருமருந்தாய் ஒரு நெற்றி முத்தத்தை கொடுத்துவிட்டு அருகே படுத்து கொண்டான். மறுநாள் காலை வெகு தாமதமாகவே கண் திறந்தவளுக்கு தலையில் கல்லை வைத்தது போல் அவ்வளவு பாரமாக இருந்தது. அடிவயிறு வேறு வலி கொடுத்து தொந்தரவு செய்ய, அத்தனை வலியும் மனதின் வலியை நினைவூட்டியதை போன்று உணர்ந்தாள். குளித்து முடித்து தலை துவட்டியபடி வந்தவன் அவளை பார்த்து,
டேமா, உடம்பு முடியலையா? ரொம்ப டயர்டா இருக்கேடா. ரெஸ்ட் வேணும்னா எடுத்துக்கோ. அம்மா 10 மணி போல வந்துடுவாங்க. நான் டிஃபன் செஞ்சுட்டேன். என்று கூற, அவனிடம் ஏதும் பேசாது எழுந்து குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவளது உதாசீனம் கொடுத்த எரிச்சலில் இதழ் குவித்து ஊதியவன், சென்று அவள் எப்படியும் காலை உணவு உண்ணப் போவதில்லை என்று அறிந்தவனாக, காலைக்கும் சேர்த்தே உணவை கட்டி வைத்தான். குளித்து முடித்து வந்தவள் எவ்வளவு முயன்றும் முகத்தில் தெளிவும் பொலிவும் கடுகளவும் இல்லை. அதில் சற்றே சலிப்பு மேலிட, தனது கைப்பையை எடுத்து வந்து வைத்தவள் சென்று தண்ணீரை பருகினாள். இந்த இடைவெளியில் அவளது பையில் உணவை வைத்தவன் அவள் கரம் பற்றி, நான் கிளம்புறேன்டா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, சீக்கிரம் போகணும், பாத்து போ என்று கூற, பதிலேதும் இல்லை அப்போதும். காலையே சண்டை போட்டு இருவர் மனநிலையையும் கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று எண்ணியவன், முடிந்தும் மறைக்க முடியாத தனது எரிச்சலை கண்களில் காட்டிய வண்ணம் சென்றுவிட, அதை கண்டவளுக்கு மேலும் கோபமும் ஆத்திரமும் பொங்கியது. சாய் வண்டியில் ஏறி அமர்ந்தவளைக் கண்டு, ஏண்டி முகம் இப்படி இருக்கு? அழுதியா? உடம்பு முடியலையா என்று வினவ, கொஞ்சம் முடியல சாய், பீரியட்ஸ் என்றாள். ஏனோ இந்த விடயத்தை யாரிடமும் கூறி அழக்கூட அவள் மனம் உந்தவில்லை. ஒரு விதமான விரக்தியும் வெறுப்பும் அப்பிய நிலையிலேயே இருந்தாள் பாவை. முடியலனா வீட்ல இருக்கலாம்ல என்று சாய் கேட்க, இப்ப என்ன உனக்கு என்று சலிப்போடு கேட்டாள். அதிலேயே தோழி ஏதோ மன உளைச்சலில் இருப்பதை புரிந்து கொண்ட சாய், இப்போது மேலும் அதை கிளற வேண்டாம் என அமைதி காத்தாள். சாயாவது அதை கேட்டு அப்போதே அதை தெளிவுபடுத்தியிருக்க வேண்டுமோ? வேலையில் சிரத்தையே இல்லாமல் இருந்த அஞ்சலைக்கு உடல் உபாதைகள் வேறு படுத்தி எடுக்க, அவ்வப்போது அவளையும் மீறி 2 கண்ணீர் மணிகள் உருண்டு ஓடியது. அதை துடைத்துக் கொண்டு தன் பணியை தொடர்ந்தவள் மாலை வீடு வந்ததும் ஒரு முடிவாக மாமியாரிடம் சென்றாள். என்னாச்சுடா, முகமே வீங்கி இருக்கு, உடம்பு எதுவும் முடியலையா என்று அவர் கருணையோடு வினவ, என்னாச்சு அண்ணி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, அழுதீங்களா என்றாள். அழுதீங்களா என்றவள் வார்த்தையே அவளுக்கு கண்ணீரை கொடுக்க, பல்லை கடித்து தன்னை சமன் செய்தவள், 10 நாள் முன்னமே தலைக்கு ஊத்திட்டான் அத்த, அதான் ரொம்ப படுத்துது என்று கூற, அச்சச்சோ, டாக்டர் கிட்ட எதுவும் கேட்டுட்டு வந்தியாடா என்றார். இல்ல அத்த, வலிதான் படுத்துது என்றவள் சற்றே தயக்கத்தோடு விழி தாழ்த்தி, "அ அத்த, நான் நான் ஒரு 2-3 நாள் அம்மா வீட்ல இருந்துட்டு வரவா என்று வினவ, இருவரும் அவளை புரியாத பார்வை பார்த்தனர். ஏண்டா என்னாச்சு என்று மகா வினவ, இல்ல அத்த, ஏதோ அம்மா கூட இருக்கணும் போல இருக்கு, ஒரு 2-3 நாள் மட்டும் போயிட்டு வரவா என்று கெஞ்சலாக கேட்டாள். அட என்னடா நீ, தாராளமா போயிட்டு வா, ஆனா இப்பவே போகணுமா, ருத்ரன் வந்துடட்டுமே என்று அவர் கூற, இல்ல காலையிலே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனார் அத்த என்றாள். அவளது நிலைமை ஒரு பெண்ணாக மகாவுக்கு புரிந்ததுதான். ஒரு மாமியாராக மகனிடம் அவள் கூறாமல் செல்வது சற்று மனசுணக்கத்தையே கொடுத்தது. ஆனால் அவளிடம் முடியாது என்றும் கூற முடியாதவர், சரி எப்படிடா போற, தம்பி வரானா என்று வினவ, இல்ல அத்த, சாய் வருவா, லைப்ரரி போக போறதா சொல்லிட்டு இருந்தா, அதான் அப்படியே உங்ககிட்ட கேட்டுட்டு கூட்டிட்டு போக சொல்லலாம்னு இருந்தேன் என்று கூற, சரிம்மா வர சொல்லு, பாத்து போங்க, போயிட்டு எனக்கு தகவல் சொல்லு என்று கூறியவரிடம் சரி என்ற தலையசைப்போடு சென்றாள். சில நிமிடங்களில் சாய் வந்திட, மாமியார் மற்றும் ரூபியிடம் கூறிக்கொண்டவள் சாயுடன் புறப்பட்டாள். செல்லும் அஞ்சுவை பார்த்த ரூபிக்கு மட்டும் அவள் நடவடிக்கைகள் வித்தியாசமாக தோன்ற, அன்னையிடம் ஏதும் கேட்காது அமைதியாக உள்ளே சென்றாள்.